அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மண்ணீரல். மண்ணீரல் வர்மம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நபி வர்மம் பார்த்தோம், பெரிய அத்தி சுருக்கி பார்த்தோம். அது இந்த எலும்பு முடியிருந்து 2 விரல் வச்சா இல்லைங்களா, அந்த எலும்பு முடியுது இல்லைங்களா, அந்த எலும்பு முடிகிறதுல வந்து எலும்புக்கு நடுவில் ஒரு பள்ளம் வரும். அந்த மாதிரி 1, 2, 3வது பள்ளத்தில் அந்த எலும்பு இருக்குது. எலும்பு ஒட்டி அந்த வர்மம் இருக்குது. இந்த வர்மத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா, அந்த எலும்பு முடியுது, பக்கத்தில் ஒரு பள்ளம், 2வது பள்ளம், 3வது பள்ளம், இது தான் இருக்குது இந்த வர்மம். இந்த வர்மம் வந்து சரி, இந்த வர்மம் வந்து இந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமான்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல சென்டர் இருக்கணும். இந்த சென்டர் வருதுங்களா உடம்பு, இந்த சென்டரில் அந்த அளவு தான் எடுத்து நம்ம வைக்கிறது தான் அந்த வர்ம பாயிண்ட்டு. இந்த வர்மம் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, உடல் வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்பு பார்த்திங்கன்னா படபடன்னு போட்டுக்கிட்டு போகும், குண்டாகிட்டே போவாங்க, நீர் உடம்பு மாதிரி போகும், கொழுப்பு உடம்பு மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கொழுப்பு உடம்பு நீர் உடம்புங்களா, அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், உடம்பு டயர்ட்னஸ் ஆகும், மனச்சோர்வு ஏற்படும். இது சார்ந்த பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா இந்த வர்மத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இந்த வர்மத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா, ஏற்கனவே நம்ம பார்த்த கல்லீரல் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆக்டிவேட் பண்ணுறோம். அழுத்தம் கொடுத்தும் ஆக்டிவேட் பண்ணலாம், ப்ளஸ் போட்டும் ஆக்டிவேட் பண்ணலாம். இது வந்து ஒரு தொடர் வர்மம். நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிற தொடர் வர்மங்கிறதுனால இந்த வர்மத்தை வந்து கட்டவரில் வச்சு அப்படியே இழுத்துக்கிட்டு வந்து இங்கே ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து ப்ளஸ் போடுறோம். இப்படி ஆக்டிவேட் பண்ணுறோம். இது பண்ணும்போது அந்தாண்ட இருக்கிற கல்லீரலும் மண்ணீரலும் 2க்கும் ஒட்டுக்காக கை வச்சு ஆக்டிவேட் பண்ணுறது நல்ல சிறப்பாக இருக்கும். நன்றி.